அனைவருக்கும் வணக்கம். நான் சின்ன வயசுலேருந்து காந்தரோ நகைச்சோலையில் படித்தேன். இப்போ நான் திருமணம் செஞ்சுருக்கிறேன். ஒய்ஃபுக்கும் அம்மா அப்பா ஒரு தரம் இல்லை, எங்களுக்கு ஒரு பிள்ளை ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு கஷ்டத்தில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் நாங்கள் ஃபேஸ்புக்கில். இப்போ எங்களோட கஷ்டத்தை பார்த்துட்டு எல்லோரும் கோல் அடிச்சிருந்தவேல், புலம்பே இந்த இயக்கத்தில் இருந்தால் அந்த அன்னையாக்கள் கோல் அடிச்சிருந்தவேல், உதவி என்ன உதவி வேணுப்பட்டா இப்போ செய்கிறேன்றவேல் என்ன உதவின்னு சொல்ல நான் சொன்னால் இப்படி கடையில் கட்டணும் இப்படின்னு சொல்ல சரி என்னட்டு வச்சுட்டு நான் கதைச்சி போட்டு. அப்போ எனக்கு சுவிஸில் இருக்கிற மோகனமுத்தி மாமா எனக்கு கோல் அடிச்சிருந்தார். அப்போ சொன்னார் இப்படித்தான் என்ன வேணுமென்று கேட்க. நான் சொன்னால் கடை கட்டணுமெண்டு. அப்போ உடனே கடைக்கு எல்லாம் கட்டுறதுக்கெல்லாம் ஒழுங்கு செஞ்சு கடை கட்டி முடிகிற டைம் சாமான்கள் எல்லாம் பொருட்கள் மென்டாக்கள் வாங்கி தருவினோம்னு சொன்னான். அப்போ அந்த நம்பிக்கையில் இவர் கடையை கட்டித்தந்தவர். கடை கட்டித்தர அதுக்கு பிறகு அவையில் இந்த நம்பர் பிளாக் பண்ணிட்டுனா நாங்கள் இப்படி பொருட்கள் வாங்கி தர சொல்லி கேட்க பிளாக் பண்ணிட்டினா. அதனால் எங்களுக்கு சரியான யோசித்து கொண்டு கேட்கல. மாமா உடனே எங்களுக்கு மோகனமுத்தி மாமா கேட்டிருந்தார், பொருட்களை நாங்களே போடுவோம், இனி ஒரு டைம் உதவி கேட்காதீங்க, நானே எல்லா உதவியும் செய்கிறேன் என்று சொல்லி எனக்கு இப்படி கடைக்கு சாமான் போட்டு ஃபுல்லாக நிரப்பி தந்து இப்படி வெளிநாட்டில் இருக்கிறபடி இயக்கத்தை சாட்டி போனாக்கள் எல்லாரும் இப்படித்தான் உதவி செய்கிறேன்னு போட்டு எல்லாரும் இப்படி செஞ்சுட்டு அவங்களுக்கு ஒரு தரம் உதவி செய்யலை. ஒரு 2 மாமாக்கள் ஒரு ஆள் உடுப்புக்கு உதவி செஞ்சவர், உடுப்பு வாங்குறதுக்கு. மற்றது கோழிக்கூடு வளர்க்குற கோழிக்கு கூடு அடித்து தந்தவர். மோகனமுத்தி மாமா எங்களுக்கு 75 லட்சத்துக்கு மேலே செலவு செஞ்சுருக்கிறார். என்னென்னா இப்போ எங்களுக்கு புது ஆட்டோவும் எடுத்து தந்திருக்கிறார். அதனால் எங்களுக்கு அந்த கடைகளுக்கு சாமான் போடக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படி ஒரு தரம் வாழ்க்கையிலையும் செய்ய மாட்டேனா. ஒரு 1 லட்சத்தை தாண்டி செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்போ அப்படி செஞ்சாலும் அது என்னென்று எனக்கு தெரியலை. ஆனால் வேற மாதிரி செய்கிறது இப்படி ஒரு தரம் வாழ்க்கை 100க்கு 1% கூட வராது. இப்படி செய்கிறதுக்கு ஒரு 75 லட்சத்துக்கு மேலே ஒரு ஆளுக்கு தாரேன்டா அது கஷ்டம். ஒரு தரம் தரமாட்டினான். ஆனால் மோகனமுத்தி மாமா இவ்வளவு செஞ்சிருக்கிறார். அவர் தனியாக அவற்றை உழைப்பால் தனியாக மட்டும் அவர் அவற்ற வயசு 65 வயசு. அந்த வயசுலேயும் உழைச்சி எல்லாருக்குமா உதவி செஞ்சு கொண்டிருக்கிறார். அதே மாதிரி தான் எனக்கும் உதவி செஞ்சுருக்கார், எங்களோட குடும்பத்தை நல்லா வாழ விடுறதுக்காண்டி. நன்றி மாமா, நீங்கள் பல்லாண்டு காலம் உங்களோட குடும்பத்தோடு வாழணும். நன்றி.